ஹாய், என்ன இன்னைக்கு உங்க ஆத்துல சமையல்? ஆமா, அதே சாம்பார் தான். போர் அடிக்கிறது. நீ சாம்பார் பொடிக்கு என்னெல்லாம் போடுவ? நான் எப்போதும் சாம்பார் பொடிக்கு என்னெல்லாம் போடுவேன்னா, அதோ மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு. நான் முன்னாடி பச்சை பயிறு போட்டுன்னு இருந்தேன். அப்புறம் கடுகு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், தனியா இதெல்லாம் தான் போடுவேன். மாமி, இன்னைக்கு உங்க ஆத்துல என்ன சமையல்? வாசனை சாம்பார் சூப்பரா வாசம் வரைக்கும் வாசனை வருது. என்னதான் சாம்பார் பண்றீங்க சொல்லுங்க கொஞ்சம். சரி, நீங்க சாம்பாரை விடுங்க. சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறீங்க அது சொல்லுங்க முன்னாடி. இப்ப இந்த மாமி எப்படி டிப்ஸ் சொன்னா அப்படிங்கறத இந்த வாய்ஸ் நோட்டை மாத்திரம் கேட்டுட்டு வாங்கோ. இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள போகலாம். சாம்பார் பொடிக்கு வத்தல் 400 கிராம், மல்லி 500, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த கடலைப்பருப்பு, இது மூணும் உன் கையில் ஒவ்வொரு கை போட்டுக்கோ. உள்ளங்கையில் ஒவ்வொரு கை போட்டுக்கோ. அதே மாதிரி கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோ. ஏன் 50 கிராம் போட்டுக்கோ. அவ்வளோ போட்டேன்னா போடும். இது எல்லாத்தையும் நாங்கள் மிஷினில் கொடுத்து தான் அரைப்போம். மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ மாமி சொன்னபடி சாம்பார் பொடி பண்றதுக்கு மிளகா வத்தல் நான் 1/2 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். இது காரம் கம்மியா வேணும் அப்படின்னாக்கா 400 கிராம் எடுத்துட்டா போறோம். எனக்கு கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கறதுனால நான் 1/2 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். தனியா 400 கிராம் தனியா, மிளகா வத்தல் 1/2 கிலோ. அந்த மாதிரி போட்டா காரம் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா மிளகா வத்தல் 400, தனியா 1/2 கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காரம் கூட கம்மி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த அளவு எடுத்துக்கோங்க. இது மிளகா வத்தலும் தனியாவும். இதுக்கு அடுத்ததா நான் யூஸ்வலா முன்னாடி பச்சை பயிறு போட்டுட்டு இருந்தேன். இப்ப பச்சை பயிரை நீக்கிட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இந்த உளுந்து, முழு உளுந்து. அடுத்ததா கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு. இத்தனை நாளா நான் உளுத்தம் பருப்பு போடாம பச்சை பயிறு போட்டுட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு பதிலா உளுத்தம் பருப்பு, முழு உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி முழு உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இது மூணும் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு இந்த அளவெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. இது மிளகா வத்தல் 1/2 கிலோ பாக்கெட்டா வாங்கி வச்சுட்டேன். இந்த தனியா 400 கிராம் பாக்கெட்டா வாங்கி வச்சுட்டேன். அதனால நான் அளக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு கை அளவுக்கு, உங்க கையால ஒரு உள்ளங்கை சைஸ் கடலை பருப்பு, ஒரு உள்ளங்கை சைஸ் துவரம் பருப்பு, ஒரு உள்ளங்கை அளவு உளுத்தம் பருப்பு. இப்ப அதுக்கு அடுத்ததா கடுகு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இது 4. இந்த 4மே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 3 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா போறோம். 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடுகு, மிளகு, சீரகம் எல்லாமே 2-3 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 50 கிராம் நீங்க அளந்து எடுத்துக்கலாம். இதை தவிர எல்ஜி பெருங்காயம் தான் நான் போடுறேன். இது 100 கிராம் பாக்கெட்டு. இதுல இருந்து 50 கிராம் எடுத்து போட்டுப்பேன். கடுகு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இது 4மே 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால தப்பு கிடையாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டனால 50 கிராம் அளவுக்கு வரும். இது எல்லாமே போட்டிருக்கேன். இதோட விரலி மஞ்சள் 100 கிராம். இப்போ 1/2 கிலோ மிளகா வத்தல், 1/2 கிலோ தனியா போடுறோம் இல்லையா, அது கொஞ்சம் கூட கம்மி ப்ரொபோர்ஷன் 500-400 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 3/4 கிலோ இல்ல 1 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி வரும். அந்த பொடிக்கு 100 கிராம் விரலி மஞ்சள் இதோட காய வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே காய வச்சிருக்கேன். இப்போ இதே அளவோட
வந்து 400 கிராம் தனியா, 1/2 கிலோ மிளகா வத்தல் இத போட்டு விரலி மஞ்சள் போட்டு இத நல்லா நைஸ் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் ரொம்ப மணக்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி ஒய்ஃப் சொன்னா. என்னோட சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வச்சு அவாத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து சூப்பரா இருக்கு உங்க அத்தை சாம்பார், வெளியில இருந்து வரும்போதே வாசனையா இருக்க, எப்படி வச்சேன்னு கேட்டா. அதனாலதான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணேன். சரி, அது ஏன் நம்பாத்துக்கு மட்டும் இருக்கட்டும், உலகத்துக்கே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். இந்த சாம்பார் பொடி வச்சு சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு வானலிய அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து, அந்த நெய் உருகினதுக்கு அப்புறமா நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா, வானலி நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நெய் விடுங்க, உடனே உருகிடும். அப்ப கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா அந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் பொடிய உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல போட்டுண்டு லேசா ஒரு பரட்டணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் பொடி போடுங்க. அடுப்பு ஆன்ல இருக்கக்கூடாது. தாளிக்கிறதுக்கு மட்டும் தாளிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே அந்த சாம்பார் பொடியை போட்டு லேசா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன சாம்பார் பண்ண போறீங்களோ, வெண்டைக்காயோ பரங்கிக்காயோ கத்திரிக்காயோ என்ன சாம்பார் வேணா பண்ணலாம், என்ன தான் போடுறீங்களோ அதை அதுல போட்டு அதுக்கப்புறமா லேசா ஒரு பரட்டிட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டு அதுக்கப்புறமா புளிஜலம் விட்டு நல்லா கொதிக்க விட்டு, நல்லா கொதிச்சு தான்லாம் வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு ஜலம் விட்டு நீங்க இறக்கினலாம். அந்த பருப்பு விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்பதான் வந்து சாம்பார் வந்து கெட்டு போகாம ராத்திரி வரைக்கும் இருக்கும். இல்ல மறுநாள் கூட சாம்பார், பருப்பு போட்ட சாம்பார் வந்து மறுநாள் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் பாருங்க. பருப்பு போட்டு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பா கொதிக்கணும். பின்னாடி சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அப்பதான் வந்து வாசனை வராம இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். இந்த மெத்தட் படி சாம்பார் வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்ப சாம்பார் எப்படி வச்சோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா? அடுத்ததா ரசப்பொடி பார்க்கலாமா? ரசப்பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறவா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.